தமேரிக்கா சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமேரிக்கா டாக்கீஸ். இந்த வாரம் தமேரிக்கா டாக்கீஸ்ல நம்ம பார்க்க போறது ஆஸ்டின் டெக்சாஸ்ல நடந்த ஃபென்டாஸ்டிக் ஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு திரைப்பட விழா பத்தி தான். ஆமா, அம்மன் கோவில்ல கூழ் ஊத்துறதும் அமெரிக்கால பிலிம் ஃபெஸ்டிவல் நடக்கிறதும் சகஜமான விஷயம் தானே. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேக்குறீங்களா? இருக்குங்க. வழக்கம் போல எல்லா பிலிம் ஃபெஸ்டிவல்ல நடக்கிற மாதிரி இந்த பிலிம் ஃபெஸ்டிவல்லையும் பல்வேறு மொழிகள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த திரைப்படத்தை தான் ஒளிபரப்பப்பட்டாங்க. இந்த விழால ஹாரர் கேட்டகரியில நம்ம உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் நடிச்ச கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவையினால் ஆளவந்தான் திரைப்படம் தாங்க ஒளிபரப்பப்பட்டது. எவ்வளவு எக்ஸைட்டிங்கான விஷயம் இல்ல? அது மட்டும் இல்லாம இந்த படத்தை பார்த்த மெரிசலான அமெரிக்க ரசிகர்கள் எல்லாருமே ட்விட்டர்ல வாட் அ மூவி, வாட் அ ஆக்டிங், வாட் அ ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லி கமல்ஹாசன் அவர்களை பத்தி புகழ்ந்து தள்ளி இருக்காங்க. செப்டம்பர் 22ஆம் தேதியில இருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இந்த ஃபெஸ்டிவல்ல ஆல்ரெடி இந்த படத்தை 2 டைம் போட்டாங்களாம். இப்போ ரசிகர்கள்லாம் கேட்கறதுனால 3வது முறையா போட போறதா ஒரு பேச்சு வேற அடிப்படுது. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு நம்ம கேடிவிலையும் இந்த படத்தை போட்டிருக்காங்க. ஹீரோ டாக்கீஸ்ல என்னமோ இந்த படம் இப்பதான் ரிலீஸ் ஆன மாதிரி ட்ரெய்லரும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் போய்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட நம்ம கமலஹாசனோட ரசிகர்கள் எல்லாம் பயங்கர சந்தோஷமும் கொண்டாட்டமா இருக்காங்க. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான், வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். சரி, இப்போ இந்த படம் உருவான கதையை பத்தி பார்க்கலாம். 1980களில் கமல் அவர்கள் எழுதிய தாயம் அப்படிங்கிற நாவலை வந்து திரைப்படமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குருநாதர் கிட்ட போய் கேட்டிருக்காரு. கே பாலச்சந்தர் அவர்கள் இந்த மாதிரி படத்தை இன்னும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கூடிய பக்குவத்தில் இல்லை, அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 20 ஆண்டுகளுக்கு அப்புறமா 2001ல சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கத்துல வெளிவந்த படம் தான் ஆளவந்தான். இதுக்கு தேசிய விருதும் கிடைச்சதுங்க. அது மட்டும் இல்லாம இது தமிழ் சினிமாக்கு நிறைய புதுமையை தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துல எவ்வளவு பேரால ஒரே டைம்ல ரிலீஸ் ஆன படத்தை எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஆனா இப்போ ரீசெண்டா கபாலி 3000 தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கமலஹாசன் அவர்கள் தான். ஏன்னா இந்த ஆளவந்தான் திரைப்படத்தை 15 வருஷத்துக்கு முன்னாடி 641 தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆன ஒரே தமிழ் திரைப்படம் இதுதான். அது மட்டும் இல்லாம நம்ம சங்கர் மகாதேவன் அவர்களை இசையமைப்பாளரா அறிமுகப்படுத்திய படமும் இதுதான். நம்ம தனி ஒருவன் ஜெயம் ரவி துணை இயக்குனரா பணிபுரிஞ்ச படமும் இதுதான். உலகநாயகன் கமல் அவர்கள் உயிரை கொடுத்தா எல்லா படத்துக்கும் நடிப்பாரு, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நந்து கேரக்டருக்காக 10 கிலோ வெயிட்டை ஏத்துறதும், அதுக்கப்புறம் விஜய் கேரக்டருக்காக ராணுவ பயிற்சி எடுத்துக்கிறதும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நிறைய பேருக்கு இந்த படத்தை பத்தி தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, உலக புகழ் பெற்ற ஹாலிவுட் டைரக்டர் டரண்டினோ இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் தன்னோட கில் பில் அப்படிங்கிற மூவில ஒரு அனிமேஷன் சீக்வன்ஸை வச்சேன் அப்படின்னு சொல்லி நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. எவ்வளவு கெத்தான விஷயம் பாத்தீங்களா? 35 வருஷத்துக்கு முன்னாடியே கமல் அவர்கள் யோசிச்ச ஒரு விஷயம் 15 வருஷத்துக்கு முன்னாடி திரையிடப்பட்ட ஒரு படம் இப்போ அமெரிக்க ரசிகர்களுக்கு மத்தியில பேசப்படுதுன்னா அது ரொம்பவே பெருமைப்படுற விஷயம் தான். சிற்பமான பெண்டிரென்று தேடி ஓடும் மானிடா, அற்பமான மாதரோடு ஆசை கொள்வதேனடா. தலைவர் ஹாலிவுட் படத்தில் நடிக்காமலே நிறைய ஹாலிவுட் ஃபேன்ஸை சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லலாம். இங்க ரசிகர் நற்பணி மன்றம் ஆரம்பிச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. உலக நாயகன்னா பின்ன சும்மாவா? இந்த ஆளவந்தான் மாதிரி இவரோட பல திரைப்படங்களும் உலக அளவுல அங்கீகாரம் கிடைச்சதுன்னா தமிழ் சினிமா வானளவுல உயரும்ங்கிறதுல எந்தவித ஐயமும் இல்லைங்க. இந்த ஆளவந்தான் படத்தை பார்த்த நிறைய அமெரிக்கர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓ நம்ம இனிமேல் இந்தியன் மூவிஸ் பார்க்கணும் போல இருக்கு, இவ்வளவு சூப்பரான மூவிஸ் எல்லாம் இருக்குன்னு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெருமைக்கும் புகழுக்கும் உரியவர் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் மட்டும் தாங்க. என்ன நேயர்களே, தமேரிக்கா டாக்கீஸ் என்ஜாய் பண்ணீங்களா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம்லாம் பார்க்கணும்னா அதுக்கு நீங்க எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணணும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க நண்பர்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்கிறேன். Until then, this is me Banu signing off from Thamerica channel. Tata bye bye, நன்றி வணக்கம்.